Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு குயிக்காக பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, காலிஃப்ளவர், எண்ணெய். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சொன்னோன்னே மோஸ்ட்லி எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். ஸ்நாக்ஸ் ரெசிபியோட நேம் காலிஃப்ளவர் 65. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் இருக்க மிக்சிங் பவுலில் ஒரு காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுட்டு 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா காலிஃப்ளவரில் இருக்க பாக்டீரியாஸ், டர்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். செகண்ட் ஸ்டெப்பாக காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தேர்ட் ஸ்டெப்பாக, அதாவது ஃபைனல் ஸ்டெப்பாக, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் கோட்டிங்கை ஆயிலில் டிப் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி. இந்த வீடியோவில் வெறும் 3 ஸ்டெப் யூஸ் பண்ணி சூப்பராக காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.